விஜய் வந்து வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டு வைக்கிறாரு. அதை வந்து மெலோடியாக வந்து காவேரியும் கூட சேர்ந்து அப்படியே பாடிட்டே வராங்க. நீ ரொம்ப நல்லா பாடுற காவேரி, எனக்காக வந்து இதை கட் பண்ணிடுறேன், நீ எனக்காக பாட அப்படின்னோடனே, ஏன் வெண்ணிலா ரொம்ப நல்லா பாடுவாங்களா அப்படின்றாங்க. நமக்குள்ளே எதுக்கு வெண்ணிலா பற்றி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க, உங்களுக்கு தான் நான் வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் கேட்டேன். இங்கே பார் காவேரி, தேவையில்லாம் பேசாத, இங்கே பார் நான் பாட சொன்னால் பாடு, அதுக்காக இப்படியா பேசுறது, நம்ம ரொம்ப புருஷன் பண்ணட்டி காவேரி அப்படின்னு. இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு, என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு இப்போ கதையை அடிக்கிறீங்களா அப்படின்னோடனே, டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி இப்படிலாம் பண்ணுற, இதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு பாட்டை கூட பாடக்கூடாதா எனக்காக அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னோடனே, சரி இப்போ டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவியா, ஆமாம் நீங்கள் தான் என்னை விட்டுட்டு இருக்கீங்க, என்னை விட்டுட்டு ஒரு நாள் இருக்க முடியுமா காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து இருக்கணும்னு நினச்சி என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறீங்க, அப்போ நான் மட்டும் இருக்கக்கூடாதா, அப்போது நீ என்னை விட்டுட்டு இருந்துடுவேன் அதுதானே, இருக்க முடியாதான், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற, நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் உங்ககிட்ட பேப்பரில் ஏன் சைன் வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா, அந்த காரணத்தை நான் கேட்க விரும்பலை, விட்டுருங்க அப்படின்றாங்க. இங்கே பார், நான் காரணத்தை சொல்லியே திரும்பி நீ கேட்டு தான் ஆகணும், புரியுதா, நான் எதுக்காக அப்படி சொல்ல வராரு. பார்த்தா ஏதோ வந்து ஒரு வண்டி வந்து போய் டம்முன்னு இடிக்குது. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேருமே. உடனே பார்த்தா முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து இடிச்சிடுறாரு, அவங்க வண்டியை ஆக்சிடென்ட் ஆகிடுது. உடனே இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்து அந்த ஆள் வந்து இடிச்சிடுறாங்க. உனக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாது, இப்படி ஓட்டி வச்சுருக்கியா, பாரு என் வண்டி எப்படி டேமேஜ் ஆகிடுச்சுன்னு, நேரம் ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு விஜய். இங்கே வந்து காவேரி வந்து கீழே இறங்கி வராங்க. பார்த்தா காவேரி நெத்திலேருந்து அப்படியே ரத்தமாக கொட்டுது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொன்னோன்னே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா, பாரு ரத்தத்தை வந்து வழியுது அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா வந்து அப்படியே நல்லா அடிபட்டிருக்கு. காவேரி ரொம்ப நல்லா அடிபட்டிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லைங்க, வெளியே இங்கோ லாங் ட்ரைவ் போகணும்னு சொன்னீங்க, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றீங்க, ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு போகலாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான், மற்றதெல்லாம் அப்புறம் தான், இவங்கள நான் வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா காவேரி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாரு நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து இந்த அளவு துடிக்கிறதையும் அன்பாக இருக்கிறதையும் பார்த்த காவேரி வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் தன்னாரியாமல் மயங்கே போயிடுறாங்க. விஜயோட அன்பில் வந்து கரைஞ்சி போயிடுற காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜயை. விஜய் வந்து காவேரி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா கவனிக்கிறாரு. அவங்க கிட்டலாங்க அந்த கேட்குற டாக்டர் சரி சீக்கிரமாக குணமாயிடும்ல, காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லை டாக்டர், எங்கள் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்கல்ல அப்படிலாம் கேட்டுட்ருக்காரு. இவ்வளோ அக்கறையும் இவ்வளோ அன்பையும் வந்து என்கிட்ட இவ்வளோ வச்சுருக்கீங்களே விஜய், அப்புறம் ஏன் விஜய் வந்து இப்படி பண்ணீங்க, எதுக்காக என்கிட்ட சைன் வாங்குறீங்க டைவர்ஸ் பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரி.